பீகார் அரசியல் களத்தை பொறுத்தவரையில் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கின்றார். அவர் இன்று மாலைக்குள்ளாக தன்னுடைய முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்ய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதற்கான கவர்னரிடம் நேரம் கேட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பீகார் கவர்னராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளார். அவரை சந்தித்து இந்த ராஜினாமா கடிதம் கொடுப்பதற்காக நேரம் கேட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக பீகார் முதல்வர் நிதிஷ்குமாருடைய இல்லத்தில் ஜேடியு எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் அடுத்த கட்டமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய முடிவுகள் என்ன என்பது குறித்தும் தற்போது எடுக்கக்கூடிய இந்த முடிவால் அது எதிர்காலத்தில் அரசியல் ரீதியாக என்னென்ன தாக்கம் ஏற்படும் என்பது குறித்து தீவிரமாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. என்றால் ஏற்கனவே பீகாரை பொறுத்தவரை நிதிஷ்குமார் ஒரு சிறந்த அரசியல் நிபுணர் என்றெல்லாம் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவர் ஒரு சந்தர்ப்பவாத அரசு செய்யக்கூடிய நபராக மாறிவிட்டார் என்றெல்லாம் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அவரை நம்பி எந்த ஒரு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்தாலும் அவர் தனக்கு பாதகமான சூழல் ஏற்படும் போதும் தனக்கு பதவி கிடைக்காத ஒரு சூழல் ஏற்படும் போதும் அவர் நிச்சயமாக அந்த கூட்டணி விட்டு வெளியேறி எங்கு வேணாலும் செல்வார், மற்ற எந்த கட்சியோடும் ஒரு கூட்டணி வைப்பார் என்றெல்லாம் பேசப்பட்டு வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது எதிர்காலத்தில் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் அதே போன்று பீகாரில் பாஜகவோடு சேர்ந்து மீண்டும் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த பாஜகவுடனான கூட்டணி என்பது சுமூகமாக நகர்த்து கொண்டு செல்ல முடியுமா அல்லது அதில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமா என்பது குறித்தான ஆலோசனை கூட்டமானது மிக தீவிரமாக நிதிஷ்குமார் இல்லத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஜேடியு சார்பாக இருக்கக்கூடிய 45 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எம்பிக்கள் அதோடு மட்டுமில்லாமல் அரசியல் கட்சி ஜேடியு சேர்ந்த அதிகாரிகள் அரசியல் பொறுப்பாளர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு பிறகு முடிவு என்பது இறுதி செய்யப்பட்டு இன்று மாலைக்குள்ளாக பீகார் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டு மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைத்து 9வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதாக நிதிஷ்குமார் பொறுப்பேற்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தொடக்கத்தில் பாஜகவை பொறுத்தவரையில் நிதிஷ்குமாருக்கு எந்த கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது என்றும் நிதிஷ்குமார் வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பீகார் மாநில பாஜக தலைவர் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களெல்லாம் தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த விவகாரத்தில் தலையிட்டு சமாதானப்படுத்தியதாகவும் அதற்கு பிறகுதான் அவர்கள் அமைதியானார்கள் என்றும் தற்போது நிதிஷ்குமாருடைய வருகைக்காக பாஜக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிதிஷ்குமாருடைய வருகைக்கு பிறகு பாஜக நிதிஷ்குமார் கட்சி கூட்டணி அமைத்து பீகாரில் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது இங்கு ராஜினாமா செய்துவிட்டு அதற்கு பிறகு பாஜகவோடு கூட்டணி அமைத்து அவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய பட்சத்தில் பாஜகவுக்கு 2 துணை முதலமைச்சர் பொறுப்பு அதே போன்று சபாநாயகர் பொறுப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் பாஜகவோடு நிதிஷ்குமார் கூட்டணி அமைத்து மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றால் பாஜக தரப்பில் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்து நிறைவேற்றப்பட்டால் அது என்னென்ன மாதிரியான தாக்கங்களை ஜேடியு கட்சி ஏற்படுத்தும் என்பது குறித்தான ஆலோசனை கூட்டம் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று மறுபக்கம் பாஜக தரப்பிலும் பீகாரில் பாஜக மாநில அலுவலகத்தில் மாலை 3 மணி அளவில் ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாட்னாவில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகத்தில் 3 மணி அளவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் பீகார் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பீகாரை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு 78 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கு அது கணிசமான 79 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஜேடியு நிதிஷ்குமார் தலைமையிலான ஜேடியு கட்சிக்கு 45 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய பீகார் சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டமன்றத்துக்கு 122 என்பது பெரும்பான்மையாக இருக்கின்றது. ஆனால் தற்போது ஜேடியு கட்சி விலகக்கூடிய சூழ்நிலையில் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் இரண்டும் இணைந்தால் 114 தொகுதிகள் 114 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். இது பெரும்பான்மைக்கு மிக குறைவான எண்ணிக்கை என்பதால் தற்போது காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு அல்லது பெரும்பான்மை நிரூபிக்க தேவை என்று அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது என்றுதான் தெரிகிறது. ஆனால் ஜேடியுடைய தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பாஜகவோடு கூட்டணி அமைத்து பொறுப்பேற்க இருக்கிறார் என்பதுதான் உறுதியாக தெரிகிறது. அதற்கான நடவடிக்கைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்பது இந்த முடிவு எதிர்காலத்தில் பீகாரிலும் அதே போன்று ஜேடியு கட்சியிலும் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், பாஜகவோடு மீண்டும் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அது நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்தமாக நமக்கு எந்த மாதிரியான ஒரு சாதகமான சூழல் ஏற்படும் என்பது குறித்தான ஆலோசனைகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சலோமி.